பொருளாதார சூழலியல் தந்தை. அதாவது who is known as the father of environmental economics. Okay, who is known as the father of environmental economics? மகாத்மா காந்தி, திரு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள், சிவன், கைலாச வடிவு சிவன் அவர்கள், நம்மாழ்வார், திரு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள், அது போல மகாத்மா காந்திஜி அவர்கள். பொதுவா மகாத்மா காந்தி அவர்களை பற்றி புரிஞ்சுக்கும் போது எப்போதுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராமப்புறங்களை அதிகமாக வலுப்படுத்தணும், ரூரல் எக்கானமிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது மகாத்மா காந்தி அவர்களுடைய கூற்று. எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனாலிட்டி. எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் 1950களில் நம்ம விடுதலை வாங்கும் போது 1950களில், அதாவது 47ன்னு வச்சுக்கோங்க, 1950களில் நம்ம விடுதலை எல்லாம் வாங்கிட்டு அப்போ இந்தியாவில் வறுமை கூட ரெண்டாவது, உணவு பயங்கர தட்டுப்பாடு, அதாவது பட்டினி, உணவு தேவையை, தன்னுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாத இருந்த ஒரு நாடு 1960களில் உலகிற்கு இந்த அரிசியை ஏற்றுமதி பண்ணுது இல்லையா. முதல் 10-15 ஆண்டுகள்ல தன்னுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு தடுமாறிய நாடு அடுத்த அந்த 15 ஆண்டுகள் முடிச்சிட்ட பிறகு உலகிற்கு உணவை ஏற்றுமதி செய்யக்கூடிய, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடாக மாறுது. அதற்கு காரணம் அறிவியல்ல நம்ம செய்த சில மாற்றங்கள், குறிப்பா கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பசுமை புரட்சி தான் அவ்வளவு பெரிய உணவு தானிய உற்பத்தியை நமக்கு கொடுக்குது. நிறைய பேர் பசியாருனாங்க, நிறைய பேர் 3 வேளையில ஒரு வேளையாவது உணவை தன்னோட தட்டத்துல பாக்குறதுக்கு இந்த பசுமை புரட்சி காரணமா இருந்தது. இந்த பசுமை புரட்சியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு யார சொல்றோம் அப்படின்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். அவரு தமிழ்நாட்டுக்காரர். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை, அதை உருவாக்கி காட்டி இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் சாப்பாட்டை கொண்டு போய் சேர்த்துற அந்த விவசாய புரட்சியை பண்ணவர் ஒரு தமிழ்நாட்டுக்காரர். அதுலயும் குறிப்பா தஞ்சாவூர்காரர். எவ்வளவு நல்ல ஒரு இது பாருங்க, கும்பகோணம் பகுதியை சேர்ந்தவர். இந்த கேள்விக்கு பதிலும் அவரு தான். இங்க என்விரான்மெண்டல் எக்கனாமிஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கான பதில் திரு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் தான்.